இது குறித்து பேசுவதற்காக இணைகிறார் அதிமுகவை சேர்ந்த செம்மலை. அவரிடம் பேசலாம். வணக்கம் சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இலவச லேப்டாப் திட்டத்தால் பயன்பெற்றவர்களுடன் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் கலந்துரையாடி வருகிறார். இது குறித்து உங்களுடைய கருத்து சார்? அதாவது இலவச விலையில்லா மடிக்கணினி திட்டத்தை எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கொண்டு வந்து செயல்படுத்தினார்கள். அது மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது. அதாவது +1 +2 மாணவ மாணவிகளுக்கு அந்த விலையில்லா மடிக்கணினி வழங்கப்பட்டது. அது அவர்கள் மேல் படிப்பு படிக்கிற போது அது பயன்பட்டது. ஆக ஒரு மாணவ மாணவிகளுக்கு பயனுள்ள திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தினோம். ஆனால் இன்றைக்கு ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகம், அந்த திமுக அரசு கடந்த 4.5 ஆண்டு காலமாக அந்த திட்டத்தை முடக்கி போட்டுவிட்டு இப்பொழுது தேர்தல் நெருங்குகிற வேளையில என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், வாக்கு வங்கியை குறிவைத்து, அதாவது +1 படிப்பவர்களுக்கு நிச்சயமாக வாக்குரிமை இருக்காது. அவர்கள் என்ன ஒரு மாற்றத்தை செய்திருக்கிறார் என்று சொன்னால், கடைசி காலகட்டத்திலே அதாவது பட்டப்படிப்பு படித்துக் கொண்டிருக்கிற 3வது ஆண்டு படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு கொடுக்கிறார்களாம். அது 20 லட்சம் கொடுப்பதாக சொன்னார்கள். இப்பொழுது 10 லட்சம் தான் என்று நிர்ணயித்திருக்கிறார்கள். ஆக இது கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வெளியிலே வருகிறவர்களுக்கு எந்த வகையில் இது பயன்பட போகிறது? எந்த கல்வி வளர்ச்சி இதனால என்ன ஏற்படுகிறது? ஆக இது திட்டமிட்டு வாக்கு வங்கியை இன்றைக்கு குறிவைத்து ஆளுகிற கட்சி செய்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் காரணம் என்னவென்று சொன்னால், தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் அவர்கள் கொடுத்த அந்த வாக்குறுதிகள், இன்னும் குறிப்பாக சொன்னால் எங்களுடைய மாண்புமிகு பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற போது அங்கொன்றும் இங்கொன்றுமாக போராட்டம் நடந்த போது, அந்த போராட்ட களத்திற்கே அன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறார். அவரே அன்றைக்கு போராட்ட களத்துக்கே வந்து போராட்டக்காரர்களிடம் உறுதியளித்தார், எங்களுடைய ஆட்சி வந்தால் உங்களுடைய பிரச்சனைகள் அத்தனையும் தீர்க்கப்பட்டு விடும் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு அரசு ஊழியர்கள் பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை, அதாவது மருத்துவர்கள் பிரச்சனை தீர்க்கப்படவில்லை, செவிலியர்கள் பிரச்சனை தீர்க்கப்படவில்லை, ஆசிரியர்கள் பிரச்சனை தீர்க்கப்படவில்லை, தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை தீர்க்கப்படவில்லை, மாற்றுத்திறனாளிகள் பிரச்சனை, இப்படி அனைத்து தரப்பினரும் இன்றைக்கு போராட வேண்டிய அந்த சூழ்நிலை இருக்கிறார்கள். அதுவும் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், இந்த ஆட்சியிலே நாங்கள் எதிர்பார்த்தோம், ஏமாந்தோம், இனி போராடுவதை தவிர எங்களுக்கு வழி இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு வந்திருக்கிறது. எனவே இந்த போராட்டம் நிச்சயமாக அனைத்து தரப்பினர் தீவிரமடையும். இது 2026 தேர்தலிலே எதிரொலிக்கும். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.